ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஜோன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, ரைசாக் ஐபிஓடைய ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ என்னடா இது ஐபிஓ ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, பட் ஆனால் இப்போ வீடியோ போடுவேன்னு பார்க்குறீங்களா? ஸோ இந்த ஐபிஓ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சரி, அதுக்காக தான் இதில் வந்து நம்ம வீடியோ போடுவோம். இன்கேஸ் வந்து அதுக்கு நான் அலர்ட் ஆயிருக்கு இல்லை யாரும் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ உங்களுக்கு இது கிடைச்சதுனாக்கா ஹோல்ட் பண்ணலாமா இல்லைனாக்கா நம்ம வந்து இது பண்ணலாமன்றதையும் பார்ப்போம் நாம. ஸோ உங்களுக்கு எதனாச்சும் அலாட்மெண்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா கமெண்ட்ல வந்து இது பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கிரைசாக் லிமிடெட், ஸோ இது வந்து நம்ம கம்பெனி ஓவர்வியூ பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ இவங்க வந்து B2B எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஏஜென்ட்ஸ் மூலியமா குளோபலாக இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் கூட வந்து கனெக்ட் பண்ணிட்டு, ஸோ எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் இது வந்து டெவலப் பண்ணி எஜுகேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எங்கெல்லாம் வந்து ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஸோ யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, அயர்லாந்து அண்ட் நியூசிலாந்து இந்த மேஜர் கண்ட்ரீஸ்ல எல்லாத்துலயுமே வந்து அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட ஏஜென்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா அரௌண்ட் 7,900 பிளஸ் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் சோஃபார் வந்து அரௌண்ட் 6 lakh கிட்ட நியர்பை அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க இன் 20 FY 2024. ஸோ இது வந்து ஐபிஓ டீடைல் பார்த்தோம் அப்படின்னாக்கா 860 crore வந்து அவங்க ஆஃபர் ஃபார் சேலில் வந்து ஐபிஓ வராங்க. ஸோ கம்ப்ளீட்டாகவே வந்து ஆஃபர் ஃபார் சேல் தான். அண்ட் ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 233லேருந்து 245. ஸோ ஆப்வியஸாக இது வந்து ஆல்ரெடி வந்து ஓவர் சப்ஸ்கிரைப்டுன்றதுனால நம்ம 245ல தான் அப்ளை பண்ணியிருந்தோம். அண்ட் லாட் சைஸ் பார்த்தாலுமே வந்து 61 ஷேர்ஸ் அண்ட் டோட்டல் அமௌண்ட் வந்து 14,945 கிட்ட நமக்கு மினிமம் அமௌண்ட் வேணும் இதில். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துனாக்கா சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஓவரால் வந்து 60 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து எப்போ லிஸ்டிங் டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ ஜூலை 9 விச் மீன்ஸ் வெனஸ்டே தான் வந்து இது வந்து லிஸ்டிங் ஆக போகுது நெக்ஸ்ட் வீக். அண்ட் மண்டே வந்து நமக்கு அலாட்மெண்ட் தெரிஞ்சிடும். மண்டே அலாட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னாக்கா மோஸ்ட் ப்ராபப்ளி மண்டே இல்லைனாக்கா நமக்கு டியூஸ்டே வந்து ஃபண்டை வந்து இன்கேஸ் அலாட் ஆகலை அப்படின்னாக்கா ஃபண்டை வந்து இது பண்ணிடுவாங்க, பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அன்ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அலாட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம ஃபண்டை வந்து டிடெக்ட் பண்ணிப்பாங்க. அந்த ரிஜிஸ்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ மஃப்ஜி இன் டைம், ஸோ நம்மளோட அலாட்மெண்ட் ஆயிடுச்சா இல்லையான்றதை நம்ம இந்த வெப்சைட்ல போய்ட்டு தான் செக் பண்ண போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் பார்க்கணும் அப்படின்னாக்கா ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. அண்ட் சொசைட்டி ஜெனரல் பேங்க் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூச்சுவல் மோத்திலால் ஓஸ்வாலுடைய மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்மே வந்து இதை வந்து ஆங்கர் இன்வெஸ்டர்ஸாக இருக்காங்க. ஸோ ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. அண்ட் ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ 2024 அண்ட் 25 வந்து நல்ல டிராஸ்டிக்காகவே வந்து ரெவன்யூ வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ 763 crores இருந்து இப்போ 884 crores வந்து இதுவாயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து மோர் தென் 10% கிட்ட இது பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 15% கிட்ட ரெவன்யூ வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஒன் ஒன் இயர்லயே. அண்டு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தாலுமே வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு 30 to 35% கிட்ட அவங்க வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க வித்தின் 1 இயர்ல. ஸோ இதே ட்ரெண்ட் போகுமான்னு தெரியாது. பட் இதே ட்ரெண்ட் போச்சு அப்படின்னாக்கா ஃபினான்ஷியல் இயர் 26லயுமே ஒரு நல்ல ப்ராஃபிட்ல இருப்பாங்கன்றது நமக்கு தெரியுது. அந்த இபிடா மார்ஜின் வந்து 25% அண்ட் ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தோம்னாக்கா 30% கிட்ட இருக்கு. அண்ட் பி ரேஷியோ வச்சு பார்க்கும்போது இவங்க வந்து கொஞ்சம் அப்பர் பேண்ட்ல தான் வந்து வராங்க. ஸோ 28 பி ரேஷியோல இருந்து வராங்க. அண்ட் இது வந்து நமக்கு ஒரு நியூ விதமான பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம்ன்றதுனால நம்ம இது வந்து நம்ம வந்து ஓகேன்னு சொல்ல முடியாது அண்ட் நாட் பேடுன்னு நம்ம வந்து இது பண்ண முடியாது. பட் ஆனால் வந்து இட்ஸ் அ வெரி ஹை டிமாண்ட் இருக்கிற ஒரு ஐபிஓ தான் இருக்கு. ஸோ கம்பெனியோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் ரிஸ்க் பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து மார்க்கெட் லீடராக இருக்கிறாங்க யூகே உடைய ஸ்டூடெண்ட் ரெக்ரூட்மெண்ட் இதில். அண்ட் வந்து பிளாட்ஃபார்மில் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜ் இருக்கும். ப்ளஸ் வந்து எல்லா அங்கே யூகேல இருக்கிற எல்லா இன்ஸ்டியூஷன்ஸ் கூடயுமே வந்து இவங்க பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு இது. ஏன்னா வந்து அவங்க ஆல்ரெடி ஒன்று வந்து கரெக்டாக இருக்குன்னும் போது அவங்க ஸோ இந்த பிளாட்ஃபார்மே வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்தர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே. ஸோ ரிஸ்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம இங்கே பார்த்தா மாதிரி அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து 95% வந்து இன்கம் வந்து அவங்களுக்கு வந்து யூகேல இருந்து தான் இதுவாகுது, ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதனால வந்து அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ டிபெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களுமே வந்து அந்த யூனிவர்சிட்டி வந்து ஐ டிபெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ இன்கேஸ் வந்து ஃபியூச்சர் ஏதாச்சும் காம்படிட்டர்ஸ் வராங்க யூகேல அப்படின்னும் போது இது வந்து கொஞ்சம் வந்து நெகட்டிவ் ஆகிறதுக்கான இது இருக்கு ஃபார் தி லாங் டைம். ஸோ ஃபார் நவ் வந்து பார்க்கும்போது ஸோ இதில் இன்னொரு ரிஸ்க் என்ன அப்படின்னாக்கா கம்ப்ளீட்டாகவே இது வந்து ஃப்ரெஷ் கேபிட்டல் தான். ஐ மீன் நோ ஃப்ரெஷ் கேபிட்டல், கம்ப்ளீட்டாகவே வந்து ஓஎஃப்எஸ் ஆஃபர் ஃபார் சேல் தான். ஆல்ரெடி வச்சிருக்கிறவங்க ஷேரை வந்து கொடுத்துட்டு அவங்க வந்து பார்ஷலாக வந்து எக்ஸிட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக இது வந்து நம்ம பேட் ஷேர்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அவங்க பட் என்ன ஒன்று அவங்களோட ஃபியூச்சர் க்ரோத்துக்காக இந்த ஐபிஓ வரல. அவங்களுக்கு க்ரோத் ரிலேட்டடாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே எதுவும் ரெக்குவயர்மெண்ட் இல்லை. அதனால அதுக்காக அவங்க எதுவும் ஐபிஓஸ் வந்து இது பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெகுலேட்டரி ரிஸ்க்ஸ். ஆஸ் எ டோல்டு எனி விசா சேஞ்சஸ் இல்லைனாக்கா வந்து வேற யாராச்சும் அவங்க உள்ள வராங்க அப்படின்னாக்கா
ஐ மீன் யூகேல வந்து நியூவா எதனா பிளாட்ஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க இந்த மாதிரி அப்படின்னும் போது கொஞ்சம் வந்து நெகட்டிவா அது காம்படிஷன்ஸ் வந்து ஹையாக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட், ஸோ மெயின் திங் நமக்கு இதுதான். ஸோ விச் இஸ் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அண்ட் தி லிஸ்டிங் கெயின் பொட்டன்ஷியல். ஸோ அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து அரௌண்ட் 42 rupees கிட்ட இருக்கு. அண்ட் இட்ஸ் அரௌண்ட் 16 to 17%. ஸோ இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ டே பை டே வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும். இது கம்ப்ளீட்லி வந்து ஒரு அவுட் ஆஃப் மார்க்கெட் இருக்கிற ஒரு பையர்ஸ் செல்லருடைய டிஸ்கஷன்ஸ் உடைய இதுதான். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் இருக்கும் அப்படின்றது நம்ம டிஃபைன்டாக சொல்ல முடியாது. பட் இது வந்து கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது ஆஃப் த அவுட் ஆஃப் மார்க்கெட் வந்து 17% வரைக்கும் வரலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அப்கமிங் டேஸில் இருக்கிற மார்க்கெட் சினாரியை பொறுத்து தான் வந்து இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகும். அண்ட் டிமாண்ட் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இட்ஸ் அ ஸ்ட்ராங் டிமாண்ட் இருக்குது சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு பார்க்கும்போது. ஸோ QIBயுமே வந்து 134 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் NIS வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 76 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியன் பார்த்தோம் அப்படின்னாக்கா, அனில் ஷிங்வி அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா, ஸோ லிஸ்டிங் கெயின் வரும்ன்ற மாதிரி அவங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேல்யூவேஷன் வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கு. அண்ட் ஃபைனல் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, சப்ஸ்கிரிப்ஷனுமே வந்து நல்லா இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியனா இருக்கு. ஸோ இந்த growthக்கு வந்து இந்த வேல்யூவேஷன் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விச் மீன்ஸ் 28p இஸ் அக்செப்டபிள்ன்ற மாதிரி இங்க இது பண்றாங்க. நெக்ஸ்ட், ஸோ வி ஹவ் பீன் ஃபைனலி கம்ஸ் இன் டு அவர் கன்க்ளூஷன். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ இந்த ரைசாக் ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபண்டமெண்டல் வைஸ் பார்க்கும்போது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா அவங்க ப்ராஃபிட் வந்து நல்லாவே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷனுமே செம்ம சூப்பராக இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது என்னன்னாக்கா லிஸ்டிங் கெயினுக்கு வந்து கண்டிப்பாக சான்ஸ் இருக்கு. பட் ஆனால் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. என்னன்னாக்கா இது வந்து ஆஃபர் ஃபார் சேல் ஆல்ரெடி இருக்கிறவங்க எக்ஸிட் ஆகுதாங்க. ஸோ மேபி உங்களுக்கு வந்து மோர் தென் 1 லாட் அலாட் ஆகுது, இல்லை நீங்கள் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு லாட் நீங்கள் சேல் பண்ணிட்டு இல்லை ஒரு லாட் ஹோல்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுங்க. இல்லை ஃபியூ மெம்பர்ஸ் வந்து நீங்கள் பார்ஷியலாக வந்து லைக் வந்து இப்போ 17% வருது உங்களுக்கு அப்படின்னாக்கா, இந்த 17%க்கான ஷேரை விட்டுட்டு உங்களுடைய கேபிட்டல், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டலை மட்டும் எடுத்துட்டு வந்து நீங்கள் சேஃபாக எக்ஸிட் பண்ணுறதுனால எக்ஸிட் பண்ணியிருக்கோங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். அண்ட் என்னுடைய ஒப்பீனியன் நான் என்ன பண்ண போதேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். நான் ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்கௌண்ட்லேருந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து நமக்கு கிடைக்குதா இல்லையான்றது நம்ம அப்கமிங் டேஸ்லையுமே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இது கிடைச்சது அப்படின்னாலுமே நான் வந்து மேஜராக வந்து ஐபிஓவில் வந்து நான் வர ஷேர்ஸை வந்து ஐபிஓலேயே சேல்ஸ் பண்ணிவிடுவேன். அதை வந்து எனக்கு வேல்யூ பை எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அந்த வேல்யூ இதில் மட்டும் தான் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் இந்த ஸ்டாக் எனக்கு கிடைச்சாலுமே வந்து நான் கம்ப்ளீட்டாகவே வந்து எக்ஸிட் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்கா இது பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் உங்களுக்கு இது மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பை.